Welcome for this video class. Last video la நம்ம வந்து chemical properties about pH, acidity, alkalinity, TDS அப்படிலாம் நம்ம பார்த்தோம். BOD, COD, oxygen demand அதெல்லாம் நம்ம தனியா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல ஒரு 7-8 பேராமீட்டர் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். So chemical properties. Chlorine content. Chlorides present in natural water are in the form of NaCl, CaCl2 and MgCl2 etc. தண்ணியில கரையக்கூடிய சில உப்புகள் சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, அயன் குளோரைடு இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் சேரும்போது அதுல தண்ணியில குளோரினுடைய அளவு அதிகமாயிடும். They enter water by the action of water on salts present in the soil. ஒருவேளை தண்ணியில உப்புகள் கரைஞ்சி வரும், மண்ணுல அந்த பகுதியில் உள்ள மண்ணில் உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைஞ்சிடும். ஃப்ரம் த சீவேஜ் அல்லது வீட்டில இருந்து வரக்கூடிய சாக்கடையில் நம்ம உப்பு தண்ணியை கலந்து விட்டோம்னா அதுவே வந்துடும். அண்ட் ட்ரேட் வேஸ்ட், ஒருவேளை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்லேருந்து இருந்துலாம் நமக்கு குளோரைடு கண்டென்ட் வந்து தண்ணியில் அதிகமாகலாம். அல்லது பை அப்ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆஃப் சீ வாட்டர் இன் டு தி ரிவர் வாட்டர். சிலதுல இந்த நதிகள் அல்லது ஆறுகள் கடலில் போய் கறக்கும் போது கடலில் உள்ள உப்பு தண்ணி நதிகளுக்கு ஏறி வரும். ஸோ அதான் அப்ஸ்ட்ரீம் சொல்லி சொல்கிறோம். அப்பவும் அந்த பகுதியில் தண்ணியில உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தண்ணியில என்னலாம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ த குளோரைட் அயான்ஸ் இன் த வாட்டர் சாம்பிள் கேன் பி எஸ்டிமேட்டட் பை மோர்ஸ் மெத்தட், அர்ஜென்டோமெட்ரிக் மெத்தட் சொல்லி நம்ம சொல்லக்கூடிய மோர்ஸ் அனாலிசிஸ் மூலமா நம்ம உப்புத்தன்மை எவ்வளோ இருக்கு, சிஎல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். த வாட்டர் சாம்பிள் கண்டெய்னிங் K2Cr2O7 இண்டிகேட்டர் பிகம்ஸ் ரெட் இன் கலர். ஸோ இந்த வாட்டர் சாம்பிளில் நம்ம வந்து K2Cr2O7 நம்ம ஆட் பண்ணோம்னா உப்பு தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா அது ரெட் கலர்ல மாறிடும். This is titrated with a standard AgNO3 solution. The chloride ions are precipitated as silver chloride. So உப்பு தன்மை உள்ள தண்ணியை நம்ம டைட்ரேட் பண்ணும்போது சில்வர் நைட்ரேட் நம்ம டைட்ரேட் பண்ணும்போது அந்த சில்வரும் தண்ணியில் உள்ள குளோரினும் சேர்ந்து சில்வர் குளோரைடா டெபாசிட் ஆயிரும். அது இன்சாலுபிள். ஸோ அது கரையாம கீழே டெபாசிட் ஆயிரும். The end point is the disappearance of red color. ஸோ எண்ட் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெட் கலர் வந்து நிச்சயம் ஆரம்பத்தில் வந்தது இப்போ மறைஞ்சு போயிடும். The chloride content is expressed in ppm, parts per million ஒரு யூனிட்ல நம்ம அதை மெஷர் பண்றோம். According to World Health Organization standard, the allowed chloride concentration in drinking water is around 200 to 250 ppm. 200ல இருந்து 250 ppm வரைக்கும் நினைக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி நமக்கு இருக்கலாம். ஆனா ICMR படி 1000 இருக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Higher concentration of chloride ions in water gives unagreeable taste. ரொம்ப உப்புத்தன்மை அதிகமா போச்சுன்னா நம்மளால குடிக்க முடியாது, ஒரு மாதிரி தண்ணி நினைச்சோம், ஒரு மாதிரி உப்பு கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ளூரைடு கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம். ஃப்ளூரைடு அக்கஸ் நேச்சுரலி இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணி குளத்துல இருக்குது, அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது, இந்த மாதிரி கடல்ல இருக்குது. ஸோ எல்லா விதமான சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்லாம் அந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக என்ன இருக்கும். யூஸ்வலி சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் சி வாட்டர் ஹேவ் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைடு அயான்ஸ். கிரவுண்ட் வாட்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வாட்டர்லையும் சி வாட்டர்லையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். But the groundwater may have higher concentration of fluoride ions. ஆனா அந்த கிரவுண்ட் வாட்டர்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய அளவுல fluoride content இருக்கும். This is due to the exposure of water on many inorganic fluorides containing minerals. ஏன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர்ல நமக்கு நிறைய உப்புகள், fluorine இருக்கிற உப்புகள் கரையும் போது அந்த fluorideோட அளவு அதிகமாயிருது. The fluoride ions in water sample can be estimated by ion selective electrode, that is ISE method, using fluoride selective membrane எலக்ட்ரோட். ஸோ ஃப்ளூரின் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ISE அப்படின்னு ஒரு எலக்ட்ரோட் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். Fluoride ions can also be determined by ion chromatographic IC and calorimetric methods. It is also expressed in milligram per liter or ppm. ஸோ இந்த மாதிரி அயான் குரோமோட்டோகிராஃபிக் மெத்தட் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஆரம்பத்தில் நம்ம மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூரட்டா இருக்குது. மேலே நம்ம மொத்தமாக எல்லா கெமிக்கல்ஸையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். நம்ம எஃப்ளூவெண்ட் நம்ம விடும்போது அதுல எவ்வளவு தூரத்துக்கு கரையுமோ அது பொறுத்து என்ன செய்யுதுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொருட்கள் பிரிஞ்சு வரும். பாத்தீங்கன்னா முதல் படத்துல எல்லாமே மிக்சர் தனித்தனி மொத்தமா கிடக்குது. ரெண்டாவது டெஸ்ட் டியூப்ல பாருங்க, ரெண்டாவது பியூரட்ல பாருங்க அது கொஞ்சம் செப்பரேட் ஆகிறத பாருங்க. மூணாவதுல இன்னும் செப்பரேட் ஆகி, நாலாவதுல பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட்டும் தனித்தனியா பிரிஞ்சு வரதை நீங்க பார்க்கலாம். ஸோ முதல் பியூரட்ல உள்ள படங்கள் வந்து இது எல்லாமே ஒரே பியூரட் தான். கொஞ்சம் நேரத்துல நம்ம அப்படி பார்த்துருக்கோம். ஸோ முதல் பியூரட்ல பாருங்க 3 காம்போனன்ட்டும் மொத்தமா இருக்குது. 4வது பியூரட்ல பாருங்க, 4வது படத்துல
எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு தான் குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக். இது மாதிரி நம்ம நினைச்சலாம் ஃப்ளூரைடோடைய அளவை நம்ம நினைச்சலாம் செப்பரேட் பண்ணி எடுத்து பார்க்க முடியும். ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க முதல்ல எல்லாரும் ஒன்று போல இருப்பாங்க. ஆனால் ஓடி முடியும் போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்பீடில் வர்றதுனால இந்த மாதிரி செப்பரேஷன் இருக்கிறத நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த குரோமோட்டோகிராஃபி நம்ம சொல்லியிருக்கோம். According to World Health Organization standard, the allowed fluoride level in drinking water is around 0.5 to 1.0 ppm. Low concentration of fluoride in water can help to prevent dental cavities. ஸோ 0.5லேருந்து 1.0 ppm வரைக்கும் நினைச்சலாம் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கலாம் தண்ணியில். குறைஞ்சி தண்ணியில் இருந்துச்சுன்னா அது வந்து டென்டல் கேவிட்டிஸ் வர்றதை தடுக்கும். அதிகமான ஃப்ளூரைட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது ஃப்ளோரசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோயை உண்டாகும். ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைட் கேன் கிரியேட் டென்டல் ஃப்ளோரசிஸ். இந்த பிக்சர்லாம் பாருங்க, நார்மல் படம் முதல்ல இருக்குது. ஃப்ளூரைன் கண்டென்ட் அதிகமாக அந்த பல்கள் எப்படி மாறுதுங்கிறது பார்க்கலாம். லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைட் வாட்டர் கேன் லீட் டு ஸ்கெலிட்டல் ஃப்ளோரசிஸ். ஸோ முதல்ல அது தண்ணியில் தான் இருக்கும்போது பற்களை மெதுவாக கரை பிடிச்சி காட்டும். போக போக நம்ம அளவு அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஃப்ளூரைட் கண்டென்ட்டோடைய அளவு அதிகமாகும் போது அது ஸ்கெலிட்டனெல்லாம் பாதிச்சு முதுகெலும்பு இந்த மாதிரி கை கால எலும்புகளெல்லாம் பாதிச்சு இந்த மாதிரி ஸ்கெலிட்டல் டிஸார்டராக மாறிடுது. ஸோ இந்த கை விரல்கள்லாம் எப்படி வளைஞ்சு போயிருக்குன்னு பாருங்க. சின்ன பிள்ளையுடைய காலை பாருங்க, முதுகு தண்டுவடங்கள் எல்லாத்தையும் எலும்ப மாற்றி விட்டுரும். ஸோ இது ஃப்ளூரைடு கண்டென்ட் வந்து கொஞ்சம் மோசமானது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிடர்ஜென்ட் கண்டென்ட். டிடர்ஜென்ட்ஸ் ஆர் தி சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆல்கஹால்ஸ். சோப் வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லி சொல்லுவோம். டிடர்ஜென்ட் வந்து ஆல்கஹால்னு சொல்லி சொல்லுவோம். அல்கைல் சல்ஃபேட்ஸ் ஆர் சல்ஃபோனிக் ஆசிட், தட் இஸ் ஏபிஎஸ். அதை நம்ம அல்கைல் பென்சின் சல்ஃபனேட் சொல்லி சொல்கிறோம். இந்த அல்கைல் பென்சின் சல்ஃபனேட் தான் ஷார்ட்டாக ஏபிஎஸ்ன்னு சொல்கிறோம். They differ from soap, which is the sodium salt of long chain fatty acids. இதுதான் அந்த டிடர்ஜென்ட்டுக்கும் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். Unlike soap, detergent is one of the major water pollutant. சோப்பே ரொம்ப கெடுதியை உண்டாக்குது தண்ணிக்கு. டிடர்ஜென்ட் அதை விட பயங்கரமான விஷயம், கெடுதியை உண்டாக்கும். ஸோ சோப்பு வந்து கடல்லாம் அந்த மாதிரி சாக்கடையிலலாம் என்ன கலக்குது. Detergents containing non-degradable products like ABS and sodium silicates. இந்த டிடர்ஜென்ட்ல உள்ள கெமிக்கல்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா டீக்ரேட் ஆகாது. அது என்விரான்மெண்ட்ல போகும்போது அது கெட்டு போகாது. அது அப்படியே இருக்கிறதுனால என்விரான்மெண்ட் கெடுதி ஆயிருது. These products are highly toxic and insoluble in water. தண்ணியில கரையாது, ஆனா பயங்கரமான விஷத்தன்மை உடையது. Hence they remain in the wash water for long term and affect the environment. ஸோ தண்ணியில ரொம்ப நாள் இருக்கும், இருந்தாலும் அது என்ன செய்யாது, அது தன்னைத்தானே அது டீகம்போஸ் ஆகாததுனால என்விரான்மெண்ட் ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆகுது. The wash waters using detergents also have higher levels of pH, TDS, chlorides, sulfates, carbonates and bicarbonates which contaminate water. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கெமிக்கல்ஸோட சேர்ந்து தண்ணியை ரொம்ப என்ன செய்யுது, மாசுபட்டு போக வச்சிருது. ஸோ எல்லா கெமிக்கல்ஸும் சேர்ந்து தண்ணியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அல்லது என்விரான்மெண்ட் ரொம்ப கெடுத்து போடும். The contaminated water with detergents affect the aquatic life. Detergent destroy the external mucus layers that protect the fish from bacteria and parasites. ஸோ இந்த சோப் வாட்டர் அல்லது டிடர்ஜென்ட் வாட்டர் தண்ணியில் போய் கலக்கும்போது, ஒரு ஏரி அல்லது குளத்தில் போய் கலக்கும்போது அங்கே உள்ள ஆக்வாட்டிக் லைஃபை ரொம்ப பாதிக்கும். ஒவ்வொரு மீன்களுக்கும் உள்ள அந்த மியூக்கஸ் மெம்பரைன், அந்த நுரையீரலுக்கு போகிறது, அந்த மென்மையான படலங்கள் எல்லாம் இந்த சோப் போய் என்ன செய்யணும், அஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த மீன்கள், அங்கே உள்ள தாவரங்கள், அங்கே உள்ள விலங்கினங்கள் எல்லாம் பாக்டீரியா மற்றும் பேராசைட்ஸ் மூலமாக அது பாதிக்கப்பட்டு அது சுகவீனத்துக்குள்ளே போயிடும். ஸோ இந்த டிடர்ஜென்ட்ஸ் ரொம்ப எஃபெக்ட் வந்து பயங்கரமான மோசமாக இருக்குது. தே ஆல்சோ டிடர்ஜென்ட்ஸ் காசஸ் சிவியர் டேமேஜ் டு கில்ஸ். இந்த செவுள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் அது என்னச்சுன்னா பயங்கரமான ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இந்த மீன் இனங்கள், அதனுடைய மென்மையான சவ்வுகள், மென்மையான பகுதிகள் எல்லாம் அதில் ரொம்ப பாதிக்கப்படுது. பாருங்க, இந்த கில் கவர் அப்படின்னா அந்த செவுள்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது அதுலலாம் ரொம்ப மென்மையான டிஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த டிடர்ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிச்சிருது. மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் வில் டை when the detergent concentration in water is around 15 ppm. நிறைய மீன்கள் செத்து போயிருது. கான்சன்ட்ரேஷன் 15 ppm இருந்தாலே போதும். they affect the seed generation and plant growth. நிறைய தாவரங்கள் தண்ணிக்குள்ள மண்ணில் வளரும். ஸோ அந்த சீட் ஜெனரேஷன், விதை உற்பத்தி ஆகுறது, பிளான்ட் வளர்றதெல்லாம் இது என்ன செய்யுது, அஃபெக்ட் பண்ணுது. They can diffuse through the soil, contaminate groundwater
which has bad taste and odor. ஸோ மண்ணுக்குள்ள அது இந்த டிடர்ஜென்ட்ஸ் ஊடுருவி சென்று நிலத்தடி நீர்மட்டத்தோட போய் சேர்ந்து நிலத்தடி நீரையும் நிச்சயம் கெடுத்து போடும். அதனால நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்காது, நல்ல வாசனையும் இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்தது பெஸ்டிசைட் கண்டென்ட் இன் வாட்டர். சில பூச்சிக்கொல்லிகள் நம்ம போடுறோம். இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து இந்த தண்ணீருக்கு வரும்போது என்ன செய்யும்? The toxic chemicals used to kill pests are called pesticides. விஷத்தன்மையுடைய கெமிக்கல்ஸை நம்ம களைகள், இந்த மாதிரி ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் கொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே பயங்கரமான எஃபெக்ட் உள்ளது. அது தண்ணியில் கலக்குது. They include herbicides to kill weeds, insecticides to kill insects, fungicides to kill fungi, nematocides to kill nematodes, and rodenticides to kill rodent. ஸோ இந்த இதெல்லாம் வீட்ஸை கொல்றதுக்கு, ஃபங்கை கொல்றதுக்கு, இன்செக்ட் கொல்றதுக்கு, நெமட்டோட்ஸை கொல்றதுக்கு, ரோடன்ஸை கொல்றதுக்கு நிறைய ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதோடைய பிக்சர்லாம் பாருங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு போறோம். ஸோ வீடு அப்படின்னா களைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம ஒரு தாவரத்தை விரும்பி வளர்ப்போம், அது நமக்கு தேவையான தாவரம், அதோட சேர்ந்து புல் இந்த மாதிரிலாம் வளரும். ஸோ அதை நம்ம வீடுன்னு சொல்லி சொல்றோம், களை. அதை கொல்றதுக்கு நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. தேவையில்லாத பூச்சிகளை கொல்றதுக்கு இன்செக்டிசைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காளான் மற்றும் ஃபங்கையை கொல்றதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. நெமட்டோட்ஸ்னா அங்கே உள்ள தாவரங்கள் மேல சில புழுக்கள் போயிட்டு இருக்கும், அதெல்லாம் கொல்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுல அந்த வயல்ல உள்ள எலிகளை கொல்றதுக்கு ரோடன்டிசைட்ஸ் சொல்லி சில கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதனால தண்ணி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். The important toxic chemicals in pesticides are AS, AG, MIC, methyl isocyanate. இங்க முதல்ல உள்ள படம் CH3NC இருக்கு பாத்தீங்களா? methyl isocyanate, chlorine gas and phosgene. Phosgene அந்த ClCOCl. இதெல்லாம் பயங்கரமான விஷத்தன்மை உடையது. இதெல்லாம் தண்ணியில கலந்துருது. Many pesticides are organophosphorus compounds. Example வந்து parathion, malathion, etc. These are insoluble in water and are highly toxic to human. சிலதுல பாஸ்பரஸ் கெமிக்கல்ஸையும் ஆர்கானிக் கெமிக்கல்ஸையும் நம்ம ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி ஆர்கானோ பாஸ்பரஸ் கெமிக்கல்ஸ் நம்ம உருவாக்குவோம். அது பயங்கர டாக்ஸிக்கா இருக்கும், தண்ணியில கரையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேரத்தையான் அண்ட் மேலத்தையான் எக்ஸெட்ரா. அது பயங்கரமான விஷத்தன்மை உடையது. ஸோ இது வந்து நமக்கு தண்ணியில கலக்கும் போது மனுஷனும் என்ன அஃபெக்ட் ஆகிறான். சம் ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் ஆர் கார்பமேட் காம்பவுண்ட்ஸ். சில நேரத்துல கார்பமேட் காம்பவுண்ட்ஸ் சொல்லி சொல்லக்கூடிய சில கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். கார்பமேட் காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைதயோ கார்பமேட், ஜினப், ஆல்டி கார்ப், இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. they are soluble in water and toxic to human. முந்தின கேஸ்ல நம்ம படிச்சது they are insoluble in water and toxic. இங்க இப்ப நம்ம படிக்கிறது these are soluble in water and toxic. இந்த எக்ஸாம்பிள்ஸ் உடைய படங்கள் எல்லாம் இங்க பாருங்க. ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. பேரத்தையான் இப்படி இருக்கும், மேலத்தையானுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், டையோ கார்பமேட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும், ஜினப்போடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், ஆல்டி கார்போடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். தே ஆர் வெரி பாய்சனஸ். The permissible limit of pesticides concentration in drinking water is as follows. According to WHO World Health Organization standard, இண்டிவிஜுவல் பெஸ்டிசைட் வந்து நம்முடைய தண்ணியில 0.1 மியூகிராம் இருக்கலாம். ஒரு லிட்டருக்கு 0.1 மியூகிராம் மைக்ரோகிராம் இருக்கலாம். டோட்டல் பெஸ்டிசைட் வந்து 0.5 கணஜோட தாண்டக்கூடாது ஒரு லிட்டருக்கு. ஸோ த எஃப்ளூயன்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரீஸ் கண்டாமினேட்ஸ் வாட்டர். ஒருவேளை இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர்ல நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருக்கும். ஆல்சோ த வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட் பை அப்ளையிங் பெஸ்டிசைட்ஸ். ஒருவேளை நம்ம நிலத்தின் மேல, வயல் காட்டு மேல, நல்ல தாவரங்கள் வளர்ற இடத்துல பெஸ்டிசைட்ஸ் போட்டோம்னா அதுல இருந்து வர்ற தண்ணியும் நிச்சயம் அஃபெக்ட் பண்ணும். when pesticides concentration in water is low levels, they can cause they can cause health problems. They does not cause to death but cured. இது வந்து they can cause acute ன்னு சொல்லி அர்த்தம். குளோரின் இல்ல, acute, பெறப்படுகிறன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸை உருவாக்கும், ஆனால் சாவை உருவாக்காது. If the pesticide concentration is in tracer high level, they can cause to acute health problems and induce to death. ஸோ இந்த பெஸ்டிசைடு கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகமாக போயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒருவேளை உடலுடைய உள் உறுப்புகளை அஃபெக்ட் பண்ணி அது மெதுவாக என்ன செய்யும், கொல்லவே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இனிமே நம்ம பார்க்க போறது ரெசிடியூவல் குளோரின் இன் வாட்டர். தண்ணியில சில கெமிக்கல்ஸ், குளோரின் வந்து சில கெமிக்கல்ஸோட சேர்ந்து வேற வேற கெமிக்கலா மாறி அது தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நம்ம ரெசிடியூவல் குளோரின் சொல்லி சொல்றோம்.
தண்ணியிலேயே கலந்து தண்ணியோடய சேர்ந்து கிருமி நீக்கம் செய்கிற குளோரினை பற்றி நம்ம படிக்கிறோம். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் குளோரின் வித் வாட்டர் இஸ் கால்டு குளோரினேஷன். இப்போ தண்ணியில் குளோரினை வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டைரக்டாகவோ கெமிக்கல்ஸ் மூலமாகவோ நம்ம அனுப்பணும்னா அப்படி சேர்க்கப்படுகிற குளோரின் வந்து தண்ணியோட சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகும். Chlorination of water is an important disinfection process and it destroys or deactivates disease producing microorganisms. ஸோ இப்படி குளோரின் வந்து நம்ம தண்ணியில் கலக்கும்போது அது சில கெமிக்கல்ஸை உருவாக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லும், பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லும். நம்ம வீட்டில் கூட மழை காலத்தில் தண்ணியில் குளோரினை வந்து என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க சேர்த்து. அப்போ நமக்கு வந்து தண்ணியில் வரும்போது குளோரின் வாடை என்ன செய்யும், அடிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த குளோரின் எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த குளோரின் வந்து தண்ணியோட சேரும்போது ஒரு கெமிக்கல் உருவாகும். அந்த கெமிக்கல் வந்து நமக்கு நோய் கிருமிகளை பரவ விடாம தடுக்கும். அதுக்கு தான் குளோரின் கேஸ் என்ன செய்றாங்க, போட்டு அனுப்புறாங்க. அது கால்குலேட்டட் அமௌண்ட் தான் போடுவாங்க. குளோரின் அப்ளைடு டு வாட்டர் இஸ் இன் இட்ஸ் எலமெண்டல் ஃபார்ம் Cl2 gas or a concentration solution of chlorine in water. ஒருவேளை இந்த குளோரினை அப்படி கேஸாவே என்ன செய்யலாம், தண்ணியில கலக்கலாம். அதான் எலமெண்டல் ஃபார்ம் சொல்லி சொல்றோம். ஆர் as hypochlorite கெமிக்கல்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், கலக்க முடியும். NaOClங்கிற மாதிரி நம்ம கலக்கலாம். அல்லது ப்ளீச்சிங் பவுடர், அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து CaCl OCl அப்படிங்கக்கூடிய ஃபார்ம். ஸோ எலமெண்டல் கெமிக்கலும் அப்படியே நேராக சேர்க்க முடியும். அல்லது சில கெமிக்கல்ஸ் மூலமாகவும் என்ன செய்யலாம், நாம தண்ணியில குளோரினை சப்ளை பண்ண முடியும். எந்த ஃபார்ம்ல அது சேர்ந்து வந்தாலும் தண்ணியோட சேரும்போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். குளோரின் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் அண்ட் இட் ஃபர்தர் டிசோசியேட்ஸ் டு give H+ and OCl- ions. ஸோ இந்த தண்ணியில குளோரின் பட்ட உடனே அது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நடத்தி எப்படி உருவாக்கும் அப்படின்னா HCl-ஐயும் HOCl-ஐயும் அது உருவாக்கும். இந்த HCl ஃபார்ம் ஆகிற HCl வந்து H+ and Cl- மாறிடும். ரிமைனிங் HOCl அப்படியே என்ன செய்யும், இருக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பாருங்க, HOCl-ங்கிறது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் என்ன செய்யும், கொஞ்ச நேரத்தில் டீகம்போஸ் ஆகி H+-ஐயும் OCl- ஒரு கெமிக்கல் என்ன செய்யும், கொடுக்கும். இந்த OCl இருந்து கொஞ்ச நேரத்துல Cl- மறுபடியும் உடஞ்சி வரும். அப்போ நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லி ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஆக்சிஜன், பிறவி நிலை ஆக்சிஜன் சொல்லி சொல்லுவோம். இந்த பிறவி நிலை ஆக்சிஜன் தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை போய் கொல்லுது. Thus chlorination reaction increases the amount of Cl2, HOCl and OCl- ions which are called free residual chlorines. இப்போ நாம அனுப்பும்போது ஒரு கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்த குளோரின் வந்து இப்போ Cl2-வா கரைஞ்சிருக்கலாம், HOCl-ஆ இருக்கலாம், அல்லது OCl-ஆ செய்யலாம், தண்ணிக்குள்ள இருக்கலாம். இது தண்ணிக்குள்ளேயே இருக்கும், வேற எங்கேயும் போகாது. அதனால அதுக்கு பேர் ரெசிடியல் குளோரின் பேர். The free residual chlorines are then react with the ammonium ion impurities in the water to form stable combined residual chlorines. இப்போ இந்த Cl2O, HOCl அல்லது OCl- தண்ணிக்குள்ள இருக்கும்போது அங்க ஏதாவது அம்மோனியம் சால்ட் கடந்துன்னு வைங்களேன், அந்த அம்மோனியம் அயான்ஸ் கூட சேர்ந்து இது ஸ்டேபிள் மோனோக்ளோரமின்ஸையும் டைக்ளோரமின்ஸையும் அது உருவாக்கிடும். உதாரணமா அந்த ஈக்குவேஷன் பாருங்க, NH4+ அது எப்படி உடையும்னா H+ and NH3-ஆ மாறும். இந்த NH3-ஐ HOCl கெமிக்கல் எடுத்துக்கிட்டு NH2Cl-ஆ மாறும், வாட்டர் எலிமினேட் ஆகி வெளியே வரும். அது மோனோக்ளோரமின் சொல்லி சொல்றோம். இந்த NH2Cl மறுபடியும் ஒரு HOCl கூட சேரும்போது NHCl2 இன்னொரு H-ஐ வெளியே தூக்கி விட்டுட்டு இன்னொரு H2O உருவாக்கும். அப்போ NHCl2 சொல்லி ஒரு கெமிக்கல் உருவாக்கும். இது டைக்ளோரமைன். ஸோ மோனோக்ளோரமைனும் டைக்ளோரமைனும் இன்னும் ஸ்டேபிளான காம்பவுண்ட்ஸ், தண்ணிக்குள்ளே இருந்து கிருமி நீக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லும். The combined residual chlorines are also acting as disinfectants. Thus, the total residual chlorine is nothing but the sum of free and combined residual chlorines in the water sample. Measurement of total residual chlorine. இது நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? The total residual chlorines can be estimated by iodometry when Ki, potassium iodide, is added to the known volume of water sample at pH 3 to 4. pH வந்து 3ல இருந்து 4 எடுத்துக்கணும். known amount of water sample எடுத்துக்கணும். அதுல known concentrationல potassium iodide போடணும். Both the free and combined residual chlorines are oxidized iodine, ion to free iodine. So இப்போ ரியாக்ஷன் நடக்கும்போது குளோரின் வந்து அயோடினை ரீப்ளேஸ் பண்ணி விடும். அந்த அயோடினை நம்ம என்ன செய்வோம், தயோசல்ஃபேட் சொல்யூஷன் வச்சு நம்ம டைட்ரேட் பண்ணி பார்க்கலாம். So the liberated iodine is titrated against a standard 0.01 normality sodium thiosulfate solution using starch indicator. Starch indicator போட்டு நம்ம செய்றோம். Starch indicator போடும்போது ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் வரும். எண்ட் பாயிண்ட்ல அது காணாம போயிடும். The end point is the disappearance of blue color or green color. So the volume of the thio is noted. Titrationல நீங்க பியூரெட்ல பாத்தீங்கன்னா அந்த thioடைய வால்யூம் நமக்கு தெரியும். So the normality of water sample can be estimated
by the formula. Normality of thio into volume of thio divided by volume of sample நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு நார்மாலிட்டி ஆஃப் வாட்டர் இருந்துச்சு, அயோடின் இருக்குது அல்லது குளோரின் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ the total residual chlorine equal to 0.01 into V1 into 35.5 into 1000 divided by X milligram per liter சொல்லி ஒரு யூனிட்ல இருந்துச்சு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Chlorine demand, the difference between the amount of chlorine applied அல்லது supplied to a water sample and residual chlorine is called chlorine demand. இப்போ நம்ம ஒரு 10 கிராம் குளோரின் நம்ம அனுப்பியிருக்கோம், 8 கிராம் குளோரின் தண்ணிக்குள்ள கிடக்குன்னா 2 கிராம் குளோரின் எங்க போச்சு, அதான் chlorine demand. The demanded chlorine is used to react only with the organic and inorganic impurities in water and not for disinfectant process. So இந்த குளோரின் இப்போ 10 கிராம் நம்ம போடுறோம், 8 கிராம் வந்து Cl ஆகவோ Cl2 ஆகவோ OCl ஆகவோ HOCl ஆகவோ NHCl ஆகவோ NHCl2 ஆகவோ NH2Cl ஆகவோ அதாவது மோனோகுளோரமைன் டைகுளோரமைன் ஆகவோ தண்ணிக்குள்ள இருக்கும். இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசத்தை கொண்டுகிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் குளோரின் வந்து வேற கெமிக்கலோட சேர்ந்து குளோரைடு சால்ட்டா கிடக்கும், அதுவும் தண்ணிக்குள்ள தான் இருக்கும். ஆனா டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராசஸ்ல என்ன செய்யாது, இன்வால்வ் ஆகாது. ஸோ எதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகாம இருக்குதோ அதை நம்ம குளோரின் டிமாண்ட் சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ குளோரின் வந்து தண்ணிக்குள்ள போகும்போது அது நோய் கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளதா இருக்கும். அப்படி உருவாகிறத நம்ம தனியாக எடுத்துக்கணும். சில குளோரைடு அயான்ஸ் வந்து என்ன செய்யாது, தண்ணியில உள்ள மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லாது. ஸோ அது கொல்லாம எவ்வளவு இருக்குதோ அதை தான் நம்ம குளோரின் டிமாண்ட் சொல்லி சொல்றோம். மெஷர்மெண்ட்ஸ். First, the total chlorine in milligram per liter or ppm is determined by the known volume of water sample with the known amount of chlorine or hypochlorite. நம்ம எவ்வளவு உள்ள போடுறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல மெஷர் பண்ணி வச்சுக்கணும். Then chlorine demand is calculated as, நம்ம முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி chlorine demand நம்ம எடுக்கலாம், டைட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். So chlorine demand equal to amount of chlorine applied minus total residual chlorine. ஸோ இது நம்ம எவ்வளவு கொடுத்தோம், இப்போ எவ்வளவு மீதி இருக்குதுன்னு பார்த்தா எவ்வளவு காணாம போயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த காணாம போன குளோரினுடைய அளவு தான் குளோரின் டிமாண்ட் சொல்றோம். இது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்ல என்ன செய்யாது, இன்வால்வ் ஆகி வராது. ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம படிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு குட்டி டாபிக் மட்டும் நம்ம பார்த்தோம்னா டோட்டல் ஹார்ட்னஸ் பத்தி நம்ம படிச்சிட்டோம்னா இந்த வாட்டர் யூனிட் நம்ம நினைக்கலாம் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4th யூனிட் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த வீடியோவை 2 or 3 டைம்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நம்ம வந்து அதை தீர்த்து வச்சிடலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.